ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான மினி விளாக் பார்க்கலாமா? இன்றைக்கி சண்டே பார்த்தீங்கன்னா டேங்க் க்ளீன் பண்ணுற ஒர்க் இருந்துச்சு. ஸோ மீன் எல்லாத்தையும் பக்கெட்டில் போட்டுட்டு ஃபிஷ் டேங்க் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி முடிச்சிட்டேன். க்ளீன் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு. ஃபீட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ரொம்ப கொஞ்சம் லேட் ஆனனால இன்றைக்கி சத்து மாவு கஞ்சி தான் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். இது சாப்பிட்டு முடிச்சுட்டு மாடிக்கு போனேன். மாடியில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி சோவிக்கீரை கொஞ்சம் இருந்துச்சு. ஸோ இதை கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். மதியத்துக்கு இது சமைச்சிக்கலான்னு சொல்லி. ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா சாம்பார் தான் ரெடி பண்ணியிருந்தேன். துவரம்பருப்பு, வெங்காயம், தக்காளி, பூண்டெல்லாம் சேர்த்து வேக வச்சுட்டு விசில் அடங்கினதுக்கப்புறம் மறுபடியும் காய்கறி போட்டு இதிலே விசில் விட்டுட்டேன். காய்கறி வந்த பிறகு கொஞ்சமாக புளி தண்ணி சேர்த்து கொதிக்க விட்டு சாம்பார் ரெடி பண்ணிட்டேன். இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். தாளிப்பு கரண்டில் எண்ணெய், கடுகு, உளுந்தம்பருப்பு, ஜீரகம், சோம்பு சேர்த்து தாளித்து விட்டாச்சு. சோம்பு சேர்க்கும்போது நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். இப்போது சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு இது கூட சைட் டிஷ் ரெடி பண்ணிடலாம். சோவிக்கீரை தான் பறிச்சுட்டு வந்ததை க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு குக்கர் எடுத்துக்கலாம். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி வெங்காயம், தக்காளி கொஞ்சமாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இதோடு சேர்த்து வதக்கி விடலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்து நல்லா வதக்கி விடலாம். இப்போது நெக்ஸ்ட்டு நான் இதை க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் சோவிக்கீரை. அதோட ஒரு உருளைக்கிழங்கு தோல் சீவி கட் பண்ணி எடுத்திருக்கேன். வதக்கி வச்சுருக்க மசாலா கூட இப்போ க்ளீன் பண்ணியிருக்க கீரையை சேர்த்து கொஞ்சமாக உப்பு, தண்ணி சேர்த்து ஒரு 3 விசில் விட்டுக்கலாம். இப்போ இந்த வேகிற கேப்பில் நம்ம கொஞ்சம் தேங்காய் அரைச்சிக்கலாம். தேங்காய் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வெந்த பிறகு தேங்காய் விழுது சேர்த்து உப்பு இந்த டைமில் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு சோவிக்கீரை கூட்டு. நெக்ஸ்ட்டு ஒரு சைட் டிஷ்க்கு மீல் மேக்கர் கிரேவி தான் செய்ய போகிறோம். இதுக்காக ஒரு வாணலியில் எண்ணெய் ஊற்றி வெங்காயம், தக்காளி நல்லா வதக்கி விட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள், ஜீரகத்தூள், பெப்பர் தூள் இதெல்லாமே சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கின பிறகு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கொதிக்க விட்டுடலாம். நல்லா கொதித்து வந்த பிறகு உப்பு சேர்த்து ஊற வச்சுருக்க மீல் மேக்கரை இதோடு சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா தண்ணி சுண்டி வரணும். சூப்பரான மீல் மேக்கர் சுக்கா ரெடி. லாஸ்ட்டாக கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துருங்க. இதுதான் இன்றைக்கான ஸ்பெஷல். இப்போ ஃபுல் பிளேட்டிங் பார்த்துடலாமா? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சுட சுட ரைஸ் செஞ்சுருக்கோம், சாம்பார் செஞ்சுருக்கோம், மீல் மேக்கர் சுக்கா செஞ்சுருக்கோம், சோவிக்கீரை கூட்டு. இதுதான் இன்றைக்கான ஸ்பெஷல். ரெசிபி டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மினி விளாக் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.